தெய்வீக குணங்கள் வரிசையிலே இன்று நாம் 5 மற்றும் 6வதாக வரக்கூடிய சுய கட்டுப்பாடு, தியாகம் என்ற 2 தலைப்பை பற்றி காணலாம். இதில் 5வது வரக்கூடியது சுய கட்டுப்பாடு. சுய கட்டுப்பாடு என்பது நம்முடைய ஐம்புலன்களும் தன் மனம் போன போக்கிலே போகாமல் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் எவ்வாறு வைத்திருக்க வேண்டும் என்பதை பற்றி கூறுவதாகும். இப்போ நம்ம சாதாரணமாக தொலைக்காட்சி பெட்டி முன்னால் உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா, ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக நம்ம எந்த சேனல் பார்க்கணும், என்ன ப்ரோக்ராம் பார்க்கணும், எல்லாம் இருந்த இடத்துல இருந்தபடியே நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள், நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ளே வச்சிருக்கிறோம். அதுபோல் நம்முடைய புலன்களை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு புலனுக்கு அடிமைப்பட்டதாக தன்னுடைய அழிவை தேடிக்கொள்கின்றது. விட்டில் பூச்சி நல்ல ஒளி சிந்துகின்ற விளக்கை போய் முட்டி முட்டி மோதி தன் வாழ்க்கையை முடித்து கொள்கின்றது. கண்ணுக்கு அடிமையானதன் விளைவு அழிவு. சுவைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய மீன் தூண்டில்ல போடப்பட்ட சிறிய புழுவுக்காக ஆசைப்பட்டு அதை சுவைக்க நினைத்து தன் வாழ்க்கையே மற்றவருக்கு சுவைக்க கொடுத்து விடுகின்றது. மான் காதுகளுக்கு அடிமைப்பட்டு நல்ல ஓசை எழுப்பப்படுகின்ற சமயத்தில் வேடுவர்கள் கண்ணி வைத்து மானை பிடிக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அதே போல யானை ஸ்பரிசத்திற்கு அடிமைப்பட்டதாக பெண் யானை ஒன்றை வைத்துதான் ஆண் யானையை பிடித்து அதை கும்கி யானையாக, பழக்கப்பட்ட யானையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்றார்கள். யானை வனவிலங்குகளுக்குள்ளேயே மிகப்பெரிய விலங்கு. அதை மனிதன் கட்டுப்படுத்துகின்றான் என்றால் அது ஒரே ஒரு புலனுக்கு அடிமைப்பட்டதால வருகின்ற இழிவான நிலை. அதே போல வண்டு நல்ல நறுமணத்தை முகர்ந்து பார்த்து மலருக்குள் சென்று தேனை அருந்தும் பொழுது சில மலர்கள் மாலையிலே மலருகின்றன, காலையிலே அவை கூம்பிக் கொள்கின்றன. மறுபடியும் அப்படி கூம்பிக் கொள்ளும் பொழுது அந்த மலருக்குள்ளேயே சிக்கி தன் வாழ்க்கையை முடித்து கொள்கின்றது. இப்படி ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு புலன்களுக்கு அடிமைப்பட்டதால் அதனதன் அழிவை நோக்கி வேகமாக செல்கின்றன. மனிதனுடைய நிலை மிகவும் பரிதாபகரமாக விளங்குகின்றது. அவன் 5 புலன்களுக்கும் அடிமைப்பட்டவனாக இருக்கின்றான். கண் ஒன்றை காண சொல்லுகின்றது, காது ஒன்றை கேட்க சொல்லுகின்றது. நல்ல நறுமணம் எங்கிருந்தோ வருகின்றது என்றால் அதை முகரச் சொல்கின்றது மூக்கு. காது நல்ல அவனுக்கு பிடித்தமான இசை, நல்ல இசை என்றால் சிலருக்கு கர்நாடக இசை நல்லதாக இருக்கலாம், சிலருக்கு வேற திரைப்பட பாடல்கள், மெல்லிசை பாடல்கள், பக்தி பாடல்கள், இப்படி எத்தனையோ வகை இருக்கின்றன. அதன் நிலையிலே அது மனிதனை கவர்ந்திழுக்கின்றது. அதே போல நாக்குக்கு அடிமைப்பட்டவனாக அவன் பலவித நோய்களுக்கு ஆளாகக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொள்கின்றது. மிக பரிதாபகரமான நிலை என்று சொல்லுகின்றார்கள். ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு புலனுக்கு அடிமைப்பட்டு
அதனதன் அழிவை தேடுகின்றது. மனிதன் 5 புலன்களுக்கும் அடிமைப்பட்டவனாகி தன்னுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக சிதறி போகும்படியாக சிரமப்படுகின்றான் என்பதை பார்க்கின்றோம். அப்படி இல்லாமல் நாம் சுய கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். அதற்காக இளம் பருவம் முதல், குழந்தை பருவம் முதலேயே குழந்தைகளுக்கு இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இதை பார்க்கலாம், இதை பார்க்கக்கூடாது, இதையெல்லாம் பெற்றோர் கற்பித்து வளர்க்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நல்ல வாலிப பருவத்திலே பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு, இப்படி எங்கு சென்றாலும் அவன் சுய ஒழுக்கத்தோடு கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று ராமகிருஷ்ண மடத்தில் ஒரு பெரியவர், சுவாமி விமூர்த்தானந்த மகாராஜ் என்று ஒரு பெரியவர் சொல்லுவார். அடுத்து வரக்கூடியது யாகம். யாகம்ன்றது இன்றைய நாட்களில் யாரும் அன்று செய்தது போல பெரிய யாகங்கள், வேள்வி குண்டங்கள் எல்லாம் வைத்து யாகத்தீ வளர்த்து அதில் ஆகுதியாக பல பொருள்களை தேவர்களுக்கு சமர்ப்பித்து ஒரு யாகத்தை செய்வதை பார்ப்பது மிக அரிது. ஆனால் 5 வகை யஜ்யங்களை, வேள்விகளை மனிதன் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று பகவத்கீதையிலே பகவான் சொல்லுகின்றார். அவை தேவ யஜ்யம், ரிஷி யஜ்யம், பித்ரு யஜ்யம், பூத யஜ்யம், நர யஜ்யம் என்ற 5 ஆகும். தேவ யஜ்யம் என்பது இன்று பெரிய ரிஷி முனிவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், எங்கோ இருக்கின்றார்கள், எப்படியோ இருக்கின்றார்கள். அவர்களை இனம் கண்டுகொள்வது கூட நமக்கு அறிவு பத்தாது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது எப்படி அவ்வளவு பெரிய முனி புங்கவர்களுக்கு நாம் வேள்வி செய்வது என்றால், முந்தைய நாட்களிலே மிக பெரியவர்களால் எழுதப்பட்ட சாஸ்திர நூல்களை, ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை படிப்பதன் மூலமாக அந்த தேவ யஜ்யம் என்ற வேள்வியை நிறைவாக செய்யலாம் என்று சொல்லுகின்றார்கள். அடுத்து வரக்கூடியது ரிஷி யஜ்யம். இந்த ரிஷி யஜ்யமும் பெரியவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மதிப்பு மரியாதை. தேவர்களை எப்படி நாம் போற்றி வணங்குகின்றோமோ அதே போல நம்முடைய முன்னோர்களாக இருந்த வால்மீகி மகரிஷி, நாரத மகரிஷி, யாக்ஞவல்யர், இப்படி எத்தனையோ பெரிய பெரிய முனிவர்களெல்லாம் இருந்திருக்கின்றார்கள். விஸ்வாமித்திர மகரிஷி, அவர்களையெல்லாம் போற்றி வணங்குவது ரிஷி யஜ்யம். மூன்றாவதாக வரக்கூடியது பித்ரு யஜ்யம். பித்ருக்களுக்கு வேள்வி செய்வது. நம்முடைய முன்னோர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான நாட்களில் சரியான முறையிலே நல்ல மனநிலையில் நாம் செய்யக்கூடிய வேள்வி பித்ரு யஜ்யம் என்று சொல்லப்படுகின்றது. நான்காவது வரக்கூடியது பூத யஜ்யம். இந்த பூ உலகில வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் உதவி செய்வது. அந்த உயிரினங்களை கடவுளுடைய சிருஷ்டியாகவே நாம் பார்த்து அந்த சின்ன சின்ன உயிரினங்கள் மூலமாக கடவுளையே வழிபாடு செய்வதாக நினைத்து அவைகளுக்கு செய்யக்கூடிய உதவிகள்.
திருமூலர் இதை சொல்லும் பொழுது, படமாடும் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாடும் கோயில் நம்பர்க்கு அது ஆகா, நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாடும் கோயில் பகவர்க்கு அது ஆமே என்று சொல்லுகின்றார். நடமாடுகின்ற தெய்வங்களாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நாம் ஒன்று செய்தோம் என்றால் அது படமாடும் தெய்வமாக கோயிலே குடிகொண்டிருக்கின்ற பகவானுக்கே போய் சென்று சேரும். பகவர்க்கு ஆமே என்று சொல்லுகின்றார். அதோடு கூட செடி கொடிகள், பறவை இனங்கள், இப்படி எல்லா விதமான உயிரினங்களுக்கும் அதற்கு என்ன தேவையோ அதை நாம் செய்வது, அதுவும் நம்மால் செய்யக்கூடிய ஒரு மிக சிறிய அளவிலே இருந்தாலும் அது ஒரு பூத யஜ்ஞம் என்று சொல்லப்படுகின்றது. இறுதியா வரக்கூடியது நர யஜ்ஞம். அனைத்து உயிரினங்களுக்கும் நாம் உதவி செய்வது போல நம் உடன் இருக்கக்கூடிய மற்ற மனித இனத்தை சார்ந்த அனைத்து உயிர்களுக்கும், அனைவரையும் நம்முடைய சகோதர சகோதரிகளாக நினைத்து அவரவர் படும் துன்பங்களை நீக்குவதற்கு உரிய மார்க்கம் தெரியும் என்றால், நம்மால் அதை தீர்த்து வைக்க முடியும் என்றால் அதை செய்வது, இல்லை என்றால் குறைந்தபட்சம் ஒரு அன்போடு அனுசரணையோடு அவர்கள் கூறுகின்ற கவலைகளை காது கொடுத்து கேட்பது. இது நரர்களுக்கு, மனிதர்களுக்கு நாம் செய்யக்கூடிய வேள்வி என்று சொல்லப்படுகின்றது. முதலாவது தெய்வங்களுக்கு, தேவதைகளுக்கு செய்கின்ற வேள்வி. இரண்டாவது ரிஷி முனிவர்கள் பெரியவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய வழிபாடு ரிஷி யஜ்ஞம். மூன்றாவதாக வரக்கூடியது நம்முடைய முன்னோர்கள், எத்தனை தலைமுறைக்கு முன்னால் இருந்தவர்கள் வரையில் நமக்கு நினைவிற்கு இருக்கின்றதோ அத்தனை பேரையும் மரியாதையோடு அந்தந்த நாட்களில் குறிப்பிட்ட முறையிலே வழிபாடு செய்வது. நான்காவதாக வரக்கூடியது அனைத்து உயிரினங்களும் இறைவனுடைய படைப்புகள் என்பதை உணர்ந்து அந்த உயிரினங்களும் படைத்தவனும் படைப்பும் வேறு அல்ல என்பதை உணர்ந்து படைப்பிலே இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவைகளுக்கு தேவையான உதவியை செய்வது. பறவைகளுக்கு இரை வைப்பது, தண்ணீர் வைப்பது, செடி கொடிகள் அங்கே இருப்பதை சரி செய்து அதற்கு ஒரு பாதுகாப்புக்காக வேலி கட்டி பராமரிப்பு செய்வது. இப்படி எந்த வகையில் இருந்தாலும் அது பூத யஜ்ஞம் என்று சொல்லப்படுகின்றது. கடைசியாக மனிதர்களை மனிதர்களாக மதித்து நம்முடன் இருக்கக்கூடியவர்கள், நம்மை போன்றே வாழ வேண்டியவர்கள், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தாலே துன்ப துயரங்களுக்கு ஆளாகி கஷ்டப்படுகின்றார்கள் என்றால் அவர்களுடைய கஷ்டங்களை நாம் நம்மால் முடியும் என்றால் தீர்த்து வைக்க முயற்சி செய்ய வேண்டும். முடியாது என்றால் குறைந்தபட்சம் காது கொடுத்தாவது கஷ்டங்களை கேட்டு, இல்லை எல்லாம் சரியாகிவிடும், கடவுள் ஒரு நாள் எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பார் என்று அவர்களுக்கு ஆறுதலாக பேசுவது. எத்தனை பெரிய புயல் வந்தாலும் புயலுக்கு பின் அமைதி நிச்சயமாக வரும். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலேயும் எத்தனையோ கோரமான நிகழ்ச்சிகள் அடிமேல் அடி விழுவது போல இருந்தாலும் கூட ஒரு அமைதியான சூழ்நிலை அமையும் என்று அவர்களுக்கு மனம் குளிரும்படியாக ஒரு மன அமைதியும் உத்வேகமும், சரி நமக்கும் நல்ல காலம் வரும் என்று அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும்படியாக நாம் பேசுவது, இதெல்லாம் நர யஜ்ஞத்தின் கீழே வரக்கூடியது.
எனவே நாம் அச்சம் இல்லாமல் இருக்க வேண்டும், மன தூய்மையோடு இருக்க வேண்டும், நல்ல சாஸ்திர அறிவை மேலும் மேலும் பெருக்கிக் கொள்ள வேண்டும், தான தர்மங்களை கைமாறு கருதாமல் செய்ய வேண்டும். இன்று பார்த்தது சுய கட்டுப்பாடு, புலன்களை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்க பழக வேண்டும். கடைசி 6வது பார்த்தது 5 வகை வேள்விகள். ஒவ்வொரு மனிதனும் அவனவன் வாழ்க்கையிலே கட்டாயம் செய்ய வேண்டிய கடப்பாடு என்று பகவான் கீதையிலே புகட்டுகின்றார். இவை எல்லாவற்றையும் சேர்த்து நமக்குள்ளே வளர்த்து எடுக்க வேண்டும். அதற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே நமக்கு அருள் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட தெய்வீக குணங்கள் இன்னும் 21 குணங்கள் இருக்கின்றன. அவற்றை நாம் தொடர்ந்து காணலாம். எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் எல்லோரும் எல்லா நல்ல குணங்களையும் பெற்று நல்லவர்களாக வாழ இறைவனை வழிகாட்ட வேண்டும், நம்மை கைப்பிடித்து அழைத்து செல்ல வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.